தாராபுரம் அருகே ஆலங்கட்டி மழை தாக்கம் 1000 ஏக்கர் வெங்காயம் பயிர் நாசமடைந்தது. நஷ்டஈடு கோரி விவசாயிகள் வேதனை அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள முண்டுவேலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நேற்று நள்ளிரவு 1 மணி நேரத்துக்கு மேல் இடைவிடாது பெய்த ஆலங்கட்டி மழை அப்பகுதி விவசாயிகளை கடுமையாக பாதித்தது. இந்த திடீர் வானிலை மாற்றத்தால் முண்டுவேலாம்பட்டியை சேர்ந்த முத்துக்குமார் விவசாயி தனது தோட்டத்தில் 5 ஏக்கர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்தார். அதில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள சின்ன வெங்காயம் அனைத்தும் நாசமானது. இதனால் விவசாயி முத்துக்குமாருக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாகும். 20 நாட்களில் அறுவடை செய்யும் நிலையில் இருந்த வெங்காயம் தற்போது ஆலங்கட்டி மழையால் மேலே விழுதுகள் சார்ந்து கீழே வெங்காயம் அழுகு நிலை ஏற்பட்டது. மேலும் வெங்காயத்தின் பிடிப்பு தன்மை இந்த 20 நாட்களுக்கு பிறகுதான் கூடுதல் எடை கிடைக்கும். அந்த நேரத்தில் இதுபோன்று மழை பெய்ததால் பெரும் இழப்பை சந்தித்து வருகிறோம் என வேதனை தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து முண்டுவேலாம்பட்டி பகுதி விவசாயிகள் தெரிவிக்கையில், முண்டுவேலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தது. அதோடு ஊடுபயிர்களாக இருந்த தர்பூசணி, வெண்டைக்காய், மிளகாய் போன்ற பயிர்களும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக வெங்காய சாகுபடியில் முக்கிய இடம் வகிக்கும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை முழுமையாக இழந்து உள்ளனர் என்றும், எனவே தங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் முண்டுவேலம்பட்டி கிராமம். நேற்றைக்கு பேஞ்ச ஆலங்கட்டி மலையில் இரவு ஒரு 7 to 8 மணி வரைக்கும் வெங்காய பயிர் முழுமையாக தடி எடுத்து அடித்து உடைச்ச மாதிரி அனைத்தும் முழுமையாக சேதாரம் ஆயிடுச்சுங்க. இந்த சேதாரம் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவில் இந்த பகுதியில் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ஏக்கரா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்ட பகுதி தான் வெங்காயத்தில் அதிகமாக சாகுபடி பண்ணுற பகுதி. இப்படி இந்த மழை பெஞ்சு ஆலங்கட்டி மலையில் இப்படி வெங்காய பயிர் இப்படி நாசமாக போச்சுங்க. நாங்கள்லாம் பூரா அறுவடைக்கு இன்னொரு 20 நாள் 25 நாள் தயார் நிலையில் இருந்தது. அனைத்து முட்டுவலியும் போட்டு முழுமையாக அடைந்து ஒரு 20 நாளையில் அறுவடை பண்ணலாம்னு இருக்கையில் இப்படி ஆலங்கட்டி மலைனா முதல்ல ஒரு 10 துளி தான் விழுகு. இது என்னன்னா மலையே முழுவதுமே ஆலங்கட்டியாக பேஞ்சிருச்சுங்க. நம்மளது வெங்காய பயிர் பூரா சர்வநாசம். நம்மளது ஒரு 5 ஏக்கராவுங்க ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 3.5 லட்ச ரூபா முட்டுவலி போட்டிருக்குது. எடுக்கிறதுக்கு விலைவாசியும் இல்லை வெங்காயத்துக்கு இப்போ. ஆனால் அதை வச்சு ஏதோ வருங்காலத்தில் 20 நாள் கழிச்சா விலை ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தால் அதுக்கு முன்னாடியே இந்த வெங்காயம் ஆலங்கட்டி மலையால் சர்வநாசமாகி போச்சுங்க. இது வெங்காயம் மட்டும் இல்லை, தர்பூசணி, கொத்துமல்லி, மிளகாய் அனைத்து பயிருமே இந்த ஆலங்கட்டி மலையால் இந்த முண்டுவேலம்பட்டி பகுதியில் சர்வநாசமாகி போச்சுங்க. இதுக்கு அரசு அதிகாரிகள் சரியாக கணக்கெடுத்து வேளாண்மை துறை மூலிமா அரசு ஏதாவது நிவாரணம் கொடுத்தா ஏதோ அடுத்த சாகுபடிக்கு நாங்கள் வெங்காயம் வைக்க முடியும். இல்லைன்னா இனிமேல் வெங்காயமே பயிரிடுறதுக்கு பயமாக இருக்குதுங்க. இது ஏதோ அரசு தான் இது முறையாக கணக்கெடுத்து ஏதோ ஒரு விவசாயிகளுக்கு இந்த அடி உலகாத அளவில் ஒரு நிவாரணம் கொடுக்கணும்னு வேண்டுகிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் முண்டுவேலம்பட்டி கிராமத்துலைங்க நேற்று நைட்டு ஒரு 7 to 8 மணி அளவில் பேஞ்ச ஆலங்கட்டி மலை முழுவதுமே ஆலங்கட்டி மலைங்க. அதில் இப்போ விவசாய பயிர்கள் வெங்காய பயிர், கொத்துமல்லி, தக்காளி, தர்பூசணி அனைத்து விதமான விவசாய பயிர்களும் சர்வநாசங்க. வெங்காய பயிர் பாருங்க எப்படி அடிபட்டுருக்குதுன்னு. பூராமே தடி எடுத்து ஒரு மனிதன் போய் அடித்தாங்க கூட இப்படி அடித்து இதுக்கு இதாக ஆகிற அளவுக்கு முழுமையாக 40-45 நாள் பயிருங்க. இதுக்கு முட்டுவலி ஒரு ஏக்கராவுக்கு 50,000 to 60,000 ரூபா செலவு பண்ணிக்கிறோங்க. நம்மளது 5 ஏக்கராங்க முழுமையா சேதம் அடைஞ்சிருச்சுங்க. தர்பூசணி, மிளகாய், தக்காளி அனைத்து பயிருமே இந்த ஆலங்கட்டி மலையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இதை எனக்கு மட்டும் முட்டுவலி இந்த 5 ஏக்கராவுக்கு குறைஞ்சது ஒரு 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்ச ரூபா உள்ள போட்டிருக்குதுங்க. இந்த பகுதி பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் மடக்குளம் பகுதி தான் வெங்காயம் அதிக சாகுபடி பண்ணுறோம். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டது ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 60,000னா பார்த்துக்குங்க எவ்வளவு விவசாயிகள் நட்டமாக இருக்குதுன்னு. இதை அரசு அதிகாரிகள், வேளாண்மை துறையுமே, தோட்டக்கலைத்துறை, நம்ம விஏஓ இவங்கெல்லாம் கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேனுங்க. இது ரொம்ப பாதிப்புங்க. வெங்காயம் ஊறுற கண்டிஷன், பல்லு பிரியுது, 40-45 நாளுக்கு பயிருங்க. இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. விவசாயிகள் ரொம்ப கவலையில் இருக்கிறா. நாங்களாம் நகையை அடமானம் வச்சு இதை முட்டுவலி போட்டிருக்குதுங்க. எப்படி அதை திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது இப்படி மழை பெய்யும்னு நாங்களாம் ஒருபோதும் எதிர்பார்க்கல. வெங்காய விலை இப்போ கம்மியாக இருக்குது. 20 நாள் போய் விலை ஏறி ஏதாவது 15 கிடைக்குமான்னு பார்க்கையில ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. இது இந்த வெங்காய பயிர் 40 நாள் பயிருங்க. இதுக்கு ஒரு ஏக்கராக்கு 60,000 ரூபா செலவு பண்ணி போட்டிருக்கிறோம்.
இது வந்து அரசு அதிகாரிகள் வந்து சரியான முறையில் கணக்கெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணுங்க. இதே போல கொத்தமல்லி தழை, தர்பூசணி, தக்காளி, மிளகாய் அனைத்துமே இந்த ஆலங்கட்டி மழையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆலங்கட்டி மழைங்கிறது ஒரு 5 நிமிடம் முதல்ல மழை வரையில் தான் பெய்யும். இது என்னடான்னா 1 மணி நேரம் பெஞ்ச மழை முழுவதுமே ஆலங்கட்டியா பெஞ்சிருக்குதுங்க. இதனால வெங்காய பயிர் முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் வந்து ஒரு 1000 ஏக்கருக்கு மேல வெங்காய சாகுபடி மட்டும்ங்க. அதுபோக மற்ற பகுதியில் வந்து நிறைய வந்து தர்பூசணி, தக்காளி, மிளகாய் அப்படி அனைத்தும் இங்க வந்து முழுமையா பாதிக்கப்பட்டிருக்குதுங்க. இதை வந்து அரசு அதிகாரிகள் வந்து முறையா கணக்கெடுத்து விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணுங்க. உங்க பேர் என்ன? என் பேரு முத்துக்குமாருங்க, முண்டோலம்பட்டிங்க.